அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே. பைபிளில் தம்முடைய ஆத்துமாவோடு பேசினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 பேரை பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சபடி தாவீது ராஜா பேசினார். 103ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று. அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை நான் சேர்த்து வச்சிட்டேன், நீ ரிலாக்ஸாக இரு, நீ புசி, நீ குடி, சந்தோஷமாக இரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன். தன்னுடைய ஆத்மாவோடு ஒரு ஐஸ்வர்யவான் பேசினதை இங்கே நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது தெபோரா தன்னுடைய ஆத்மாவோடு பேசினாங்க அந்த அம்மா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். என் ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். இன்னொருத்தர் ஆதியாகமம் 49:6. ஆதியாகமம் 49:6. என் ஆத்துமாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. 5வது எரேமியா 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் ஆத்துமாவே எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே. தன்னுடைய ஆத்மாவோடு பேசின 5 பேரை குறித்து நாம் வாசிச்சிருக்கிறோம். ஆத்மாவோடு பேசினவங்க. ஆத்மாவோடு பேசுறதுன்னா தன்னுடைய இருதயத்தில் பேசுறது, உள்ளத்தோடு பேசுறது, மனசாட்சியோடு பேசுறது. தன்னுடைய மனசாட்சியோட தாங்களே பேசுனாங்க, அல்லது தன்னுடைய உள்ளத்தோடு தாங்களே பேசுனாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொன்னால் கிளியராக புரியும். நியூஸ் பார்த்தாலும், பேட்டி எதெல்லாம் பார்த்தாலும், இன்டர்வியூ பண்ணுறாங்களே யூடியூப்பில், அதெல்லாம் பார்த்தா இடையிடையில் ட்ரோல். நம்ம நியூஸ் பார்த்து நிற்போம்,
டக்குன்னு நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்னார்னா, யார் அந்த மந்திரி அல்லது அந்த எம்எல்ஏ உடனே கவுண்டர் பண்ணி காமிப்பாங்க. போய் சொல்லலாம், ஆனால் ஏக்கராக போய் சொல்லக்கூடாதுரா அப்படின்னு அவரை காமிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போது எது பார்த்தாலும் சென்டரில் இந்த ட்ரோல் ஒன்று போட்டு சினிமாவில் சிரிக்க வைக்கிறவங்கெல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். நம்மளோட நாமளே பேசுகிறதுனா என்னன்னாக்கா, வடிவேலு அவனே விரலை வச்சு காமிச்சின்னு, தேவையா இது உனக்கு, தேவையா உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும்டா அப்படின்னு. அதுதான் நம்மளோட நாமளே பேசிக்கிறதுனாக்கா. அதுதான் இங்கே பேசுகிறது. அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், கடைசியில் நம்மளே பார்க்க வேண்டியதாக போகுது. அந்த நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம், டக்குன்னு அது வரும். அவர் பேசி எதுனா மேனேஜ் பண்ணிட்டாருனாக்கா, அந்த எம்எல்ஏவோ மந்திரியோ யாரோ ஒருத்தர் பேட்டியில் மேனேஜ் பண்ணிட்டாருன்னா, சொன்னப்பானா இப்படியே மெயின்டைன் பண்ணுறா, இப்படி தான்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அது அவனை போட்டு காமிப்பாங்க. இப்போ மொத்தத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். என் ஆத்துமாவே உனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், நீ குடி, நீ புசி, நீ அனுபவி அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என் ஆத்துமாவே பலவான்களை மிதித்து போட்டுட்டேன் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, என் ஆத்துமாவே சூழ்ச்சியாக சில பேர் சிந்திக்கிறாங்க, நீ அவங்களோட போய் சேர்ந்துடாதே. இப்போது இவங்க எல்லாம் தன்னுடைய ஆத்மாவோட பேசுகிறாங்க. தங்களுடைய ஆத்மாவோட பேசுகிறது தான் தன்னுடைய மனசோட பேசிக்கிறது, மனசாட்சியோடு பேசிக்கிறது. அந்த மாதிரி பேசின ஒரு 5 பேர். இங்கே ஒருத்தரை பார்க்குறோம், தாவீது ராஜாவை. அவர் தன்னுடைய ஆத்மாவோடு என்ன பேசுகிறாருன்னா, என் ஆத்மாவே என் முழுவுள்ளமே கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காதே. என் ஆத்மாவே என் முழுவுள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஆராதனை பண்ணு, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துடாதே அப்படின்ட்டு தன்னுடைய ஆத்மாவோடு அவர் பேசினார். இது என்னன்னாக்கா, இது ஒரு ஆராதனை. தாவீது ராஜா ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் ஆராதனை செய்கிறார். அந்த ஆராதனையை அப்படி சொல்கிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழுவுள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. பவுலடியார் சொல்லுவார், நான் உதடுகளினாலும் பாடுவேன், ஆவினாலும் பாடுவேன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஆண்டவர் ஆராதனை பண்ணுறவங்க உதடுகளினாலும் பண்ணலாம், உள்ளத்திலேருந்து வராது. உதடுகளினால ரொம்ப அழகாக ஆராதனை பண்ணலாம், உள்ளத்தினாலும் ஆராதனை பண்ணலாம். மத்தேயு 15:8 இயேசு சாமி சொல்லும்போது, இவங்களுடைய உதடுகளினாலே என்ன அழகாக ஆராதனை பண்ணுறாங்க, ஆனால் இவங்களுடைய உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறார். ஆண்டவர் ஆராதனை பண்ணுறதுன்னும் போது உதடுகளினாலே பண்ணுகிற ஆராதனை வீணான ஆராதனை என்று அந்த இடத்துல சொல்வார் இயேசு சாமி. வீணாய் என்னை ஆராதனை செய்கிறாங்கன்னு. அதனால் அருமையான கருத்துப்பிள்ளைகளை, ஆண்டுடைய ஆலயத்துக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனை செய்கிறதுக்காகவே நம்ம வரணும், ஆராதனை செய்கிறதுக்காக வரணும். இது ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆராதனை செய்கிறதுக்காக வரணும். ஆராதனை செய்கிறதுக்காக வரணும் என்றால் என்ன, எப்படி வரணும்? சர்ச்சு ஆரம்பிக்கிற நேரத்துக்கே இங்கே இருக்கணும். பாடல்கள் மூலமாக ஆண்டவர் ஆராதனை செய்யணும், ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தர் ஆராதனை செய்யணும். நீங்கள் நிறைய பேர் ஆராதனைக்கு வர்றவங்க பாடல் நேரம் முடிஞ்ச பிறகு வர்றாங்க, திருவிருந்து முடிஞ்ச பிறகு வர்றாங்க, ஆராதனை செஷன் முடிஞ்ச பிறகு வர்றாங்க, மெசேஜ் கேட்குறதுக்கு வர்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்கிற டைட்டில் என்ன தெரியுங்களா? அவங்கெல்லாம் காது நமைச்சல் உள்ளவங்க. காது நமைச்சல் 2 தீமோத்தேயு 4:3. அப்படின்னா என்ன? வசனம் மட்டும் கேட்குறதுக்கு ஆசை அவங்களுக்கு, கேட்டுட்டு கை கொள்ளணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த மாதிரி வரமாட்டாங்க. கை கொள்ளணும்னு நினைக்கிறத விட வசனத்தை கேட்டு கை கொள்ளணும், வசனத்தை கேட்டு சத்தியத்தை கை கொள்ளணும் என்பதை விட அவங்க அதை என்ஜாய் பண்ணணும், அந்த மெசேஜை என்ஜாய் பண்ணணும், பைபிள் நாலேஜை வளர்த்துக்கணும், புது புது விஷயங்களை கற்றுக்கணும். இப்படி தான் இருக்கும்.
கை கொள்ளணும் என்கிறத விட இந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்குள்ள அதிகமாக இருக்கும். அதனால் ஆண்டவரை ஆராதனை பண்ணுறதுக்கு வர்றீங்க, நேரத்தோடு வரணும். பாட்டு பாடும்போதே இங்கே இருக்கணும். ஆராதனை நம்மளாலும் சேர்ந்து தேவனை ஆராதிக்கணும். வெறும் செய்தியை கேட்குறதுக்கு மட்டுமே நீங்கள் வர்றீங்க, அந்த நேரத்துக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு பைபிள் சொல்லுது காது நமைச்சல் உள்ளவங்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதனை செய்கிறது ஆண்டு நமக்கு கொடுத்துருக்க பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். சில சபைகளில் ஆராதனை செஷன்ன்றதே இருக்காது. ஆராதனை செஷனே இல்லை. பாட்டு பாடுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, காணிக்கையை போடுவாங்க, பாஸ்டர் ஐயா செய்தி கொடுப்பார், மெசேஜ் கொடுப்பார், ஜபம் பண்ணுவார், ஆசீர்வாதம் பண்ணுவார், அனுப்பிச்சிடுவார். அது மாதிரி நிறைய சபைகள் இருக்குது. ஒரு சில சபைகளில் ஆராதனை இருக்கும், ஆனால் மக்கள் ஆராதனை செய்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்க மாட்டாங்க. அந்த ஆராதனை செய்கிற நேரத்தில் வெளியில் இருப்பாங்க, குழந்தைங்களை வச்சுன்னு இருப்பாங்க, வெளியில் யார்கிட்டயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆராதனை செய்கிற நேரத்தில் தான் அப்படி வெளியே போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கும். ஒரு ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதனை செய்கிறதுக்கு ஆராதனை செய்கிற அந்த இடத்துல நிற்க மாட்டாங்க. அப்படி இருக்குது சில பேர். ஆனால் சில சபைகளில் ஆராதனை இருக்குது. என்ன ஆராதனை? எல்லாரையும் எழுப்பி நிற்க வைப்பாங்க, ஒரு 3-4 பாட்டு பாடுவாங்க, ஆராதனை முடிந்து விட்டது, இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிப்போம் அப்படின்னு பாடல்கள் மூலமாக மட்டுமே தேவனை ஆராதனை செய்கிறாங்க. பாடல்கள் மூலமாய் மட்டுமே தேவனை துதிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை எது என்று வேதத்தில் படித்தா, பாடல்களினாலேயும் துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகளையும் ஆண்டவருடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை அப்படின்னு சங்கீதம் 69, 30, 31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை எது என்றால் அந்த இடத்துல இருக்கும். பாடல்களினாலே ஆண்டவரை துதிக்கணுமா, ஸ்தோத்திரங்களினாலே அவரை மகிமைப்படுத்தணுமா, அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை. வாசிக்கலாம். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். காலை எருதுகளை கொண்டு வந்து பலி செலுத்துகிறதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும். அப்போ ஆராதனைன்னு சொன்னால் வெறுமனே பாட்டுங்க பாடிட்டு ஆராதனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தை பாட்டினாலும் துதிக்கணும், ஸ்தோத்திரங்களினாலே மகிமைப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அவைகளெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை ஆராதனை பண்ணணும். ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கணும். ஆண்டவர் கொடுத்த ஆரோக்கியத்துக்காக, ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்காக, ஆண்டவருடைய மன்னிப்புக்காக, ஆண்டவருடைய பாதுகாப்புக்காக, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்காக சொல்லி சொல்லி கர்த்தர் செய்த மகிமைகளை எல்லாம், அவருடைய நேசத்தையும் பாசத்தையும் சொல்லி 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 ஆண்டவரை பரிசுத்தவான்களுடைய சபையில் மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை. இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நம்முடைய சர்ச்சில் நடக்கத்தக்கதாக அல்லது நடத்தத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அந்த விஷன் தந்திருக்கிறார். அந்த விஷன் படி, அந்த தரிசனத்தின்படி ஆராதனை செய்கிறோம். ஆனால் நீங்கள் ஆராதனைக்கு நேரத்தோடு வர்றதில்லை, ஆராதனை பண்ணுறதில்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதனை பண்ணணும் என்பது ஆப்ஷன் இல்லை. எப்போ வேணாலும் வரலாம், வந்தால் வரலாம், இல்லைன்னா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரை ஆராதனை பண்ண வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஆண்டவருடைய கட்டளை மத்தேயு சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறார். ஆண்டவரை ஆராதனை பண்ணுவது என்பது நமக்கு அது கட்டளையாக இருக்கிறது என்று அந்த இடத்துல சொல்கிறார். ஆகவே ஆண்டவரை ஆராதனை பண்ணுவது என்பது இது ஆண்டவருடைய கட்டளை. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? தாவீது ராஜாவை போல தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் செய்த உபகாரங்களை நினைவு கூர்ந்தவர்களாக ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் ஆராதிக்கணும்.
இந்த 103ஆம் சங்கீதத்தில் படிப்போமானா, கர்த்தர் தாவீதுக்கு செய்த நன்மைகளை ஒரு 5 வசனங்களுக்குள்ளவே 5 நன்மைகளை சொல்கிறார் அந்த இடத்துல. அப்படியாக அந்த அதிகாரம் முழுவதிலேயும் கர்த்தர் செய்த நன்மைகளையும் உபகாரங்களையும் சொல்லி தாவீது ராஜா ஆராதனை செய்தது போலவே நாமும் கூட கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காமல், அந்த வாரம் முழுவதிலேயும் கர்த்தர் எவ்வளோ செய்கிறார்களே அதெல்லாம் மறக்காமல் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதனை செய்யணும். கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்துடுவோமானால், அல்லது அதுக்குரிய துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை ஆண்டுடைய பாதப்பிள்ளை சமர்ப்பிக்காமல் அதை அலட்சியப்படுத்துவோமானால், கர்த்தருடைய உபகாரங்களை மறந்து விடுவோமானால், நம்முடைய வாழ்க்கை துக்கத்துக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் போகும். வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். எரேமியா 3ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய நன்மைகளையும் உபகாரங்களையும் மறந்துட்டாங்களாம். அதனால அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு அங்கே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வழிகளை மாறுபாடாக்கி தன் தேவனாகிய கர்த்தரை மறந்துட்டாங்க. தாவீது ராஜா இந்த இடத்துல என் ஆத்மாவே கர்த்தரை மறக்காதேன்றாரு. இஸ்ரவேல் மக்கள் மறந்துட்டாங்க. மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டே விண்ணப்பம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டது. கர்த்தர் செய்த நன்மைகளையும் உபகாரங்களையும் மறந்துட்டு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் நாம் ஆண்டவர் ஆராதனை செய்யாமல் இருப்போம் என்றால், அழுதுகிட்டே ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டிய, விண்ணப்பம் பண்ண வேண்டிய, கூக்குரலிட வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோம். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தருடைய நன்மைகளையும் உபகாரங்களையும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது ராஜாவை போல ஆண்டவரை ஆராதனை செய்ய நீங்கள் ஆயத்தப்படணும். பாடல்கள் மூலமாகவும் துதிக்கணும், ஸ்தோத்திரங்களை சொல்லி ஸ்தோத்திர பலிகளை சமர்ப்பித்து அவரை மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்யறதுக்கு ஆர்வத்தோடும் ஆசையோடும் ஆயத்தத்தோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை செய்வோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்தா ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க. பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு யாரெல்லாம் வரமாட்டாங்களோ, அங்கே இருக்கிற ஆலயத்துக்கு, எருசலேம் இருக்கிற ஆலயத்துக்கு யாரெல்லாம் வரமாட்டாங்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. அப்படின்றது என்ன? அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சுதந்திரிச்சு கொள்ளணும்னு சொன்னால் நன்றி உள்ள இருதயத்தோடு நேரத்தோடு ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் செய்த நன்மைகளையும் உபகாரங்களையும் நினைவு கூர்ந்து முழு உள்ளத்தோடு ஆண்டுடைய நாமத்தை பாடல்கள் மூலமாகவும் ஸ்தோத்திர பலிகள் மூலமாகவும் தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு கூட நாம் வாழ்ந்து ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்தில் கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் இன்றைக்கு கூடி வந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என்கிற அந்த வார்த்தையை தியானித்து நாங்கள் எப்படி கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும், எதற்காக ஆராதனை செய்ய வேண்டும், ஆராதனை செய்யாத பட்சத்தில் எங்களுக்கு என்ன விதமான தீமைகள் இருக்கும், ஆராதனை செய்தால் எங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆஸ்வதிக்கப்படும் என்ற சத்தியங்களை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இனிமேல் ஆண்டவரே, ஆராதனைக்கு நேரத்தோடு வந்து
உம்மை ஆராதனை செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற அனுபவத்தில் எங்களை வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென்.